நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் 2025 ஆண்டுக்காக தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான வல்லமை நிறைந்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தினுடைய 2வது பகுதி. அந்த வசனம் சொல்கிறது, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அதிகாரம் அவருக்கு உண்டு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அதிகாரம் அவருக்கு உண்டு. அவர் நாமம் இயேசு ராஜா, அவர் நாமம் இயேசு ராஜா, அவர் நாமம் இயேசு ராஜா, அவர் நாமம் இயேசு ராஜா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அதிகாரம் அவருக்கு உண்டு. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய வருஷத்தை தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். புதிய வார்த்தை கூடாய், புதிய கிருபை கூடாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவன் வாக்களித்தபடி நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த வருஷத்திலே தேவ பிள்ளைகளே வாக்களித்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிற பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் இந்த நாளிலே தேவன் நம்மை நடத்துவாராக. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தின்படி, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து என்று அங்கே வாசிக்கிறோம். நம்ம சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே சேவிக்கிறவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு சுதந்திரத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த சுதந்திரத்தின் மூலமாய் தேவ பிள்ளைகளே தேவனிடத்திலிருந்து தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அங்கே உரிமை உடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் இங்கே நம்மை அழைக்கிறது. அருமை சகோதரனே சகோதரி, தேவனுடைய வாக்குத்தத்தம் வனாந்தரங்களா வழிகளை உண்டாக்குவேன், அவாந்தர வழிகளா ஆறுகளை உண்டாக்குவேன். எதற்காக? வனாந்தரத்திலே வழி தெரியாது நிற்கிறாய். வனாந்தரமே கடுமையானதுதான், வனாந்தரமே கொடுமையானதுதான். ஆகவே அங்கே தேவனுடைய செயல், தேவனுடைய இடைப்படுதல், தேவனுடைய நடத்துதல் நீங்கள் காணும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்திலே தேவன் கிரியை செய்வார். தேவன் தேவ பிள்ளைகளை உண்டு பண்ணுகிற ஒரு தேவன். அதைத்தான் அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். அதாவது எங்கே தேவ பிள்ளைகள் முடியாது என்று நிற்கிறார்களோ, எங்கே தேவ பிள்ளைகள் எல்லாம் முடிந்தது என்று நிற்கிறார்கள், அங்கே உண்டாக்குகிற ஒரு தேவன், உருவாக்கி தேவ பிள்ளைகளே நம்மை நடத்தும்படி தேவன் ஆயத்தமாய். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய இந்த சுதந்திரங்களை, தேவனுடைய பிள்ளைகளுக்காய் தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை தேவ பிள்ளைகளே நாங்கள் அங்கே உரிமையாக எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற, நம்புகிற, விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாய் தேவ பிள்ளைகளே இந்த வருஷத்துல முன்னெடுத்து செல்ல கர்த்தர் இன்றைக்கு உங்களை நடத்துவாராக. எபிரேயர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே வசனம் சொல்கிறது, தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் என்று அங்கே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அதை காண்பிக்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அதை பரிபூர்ணமாய் செய்யக்கூடிய தேவனாக அதை காண்பிக்கும்படி தேவன் சித்தமுள்ளவராயிருக்கு.
இந்த வருஷத்துல நம்புங்கள், இந்த நாளிலே நம்புங்கள் தேவ பிள்ளைகளே. தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டு. உங்கள் வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும் கர்த்தர் உங்களை நிறைத்து நடத்தும்படி உங்கள் தேவன் அங்கே ஆயத்தமாயிருக்கிறார். 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனால் வருகிற ஆசீர்வாதம். உலக ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லவில்லை. தேவன் தருகின்ற ஆசீர்வாதம் எது உங்களுக்கு நன்மையை உண்டாக்குமோ, எது உங்களுக்கு விடுதலை உண்டாக்குமோ, எது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருமோ தேவ பிள்ளைகளே, அவைகளை தேவன் தந்து நடத்தும்படி அங்கே கர்த்தர் அங்கே ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க கேட்கலாம், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் சுதந்திரிக்க முடியும்? இதெல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எப்படி தேவன் இப்படிப்பட்ட வனாந்தரத்திலே வழி, அவாந்தர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்கி தேவன் என்னை சுதந்திரம் அடையும்படி அல்லது ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளும்படி என்னை அழைத்திருக்கிறாரே, அப்படி என்றால் அது என் வாழ்க்கையிலே நடைபெறுமா என்று கேட்பீர்களாக இருந்தால், முதலாவதாய் தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பு என்கிற சுதந்திரத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் பாவத்திலிருந்து விடுதலையும் பாவ மன்னிப்பும், அந்த பாவ மன்னிப்புக்கு முன்பதாய் மனம் திரும்புதலும் உண்டாகி அங்கே கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பினால் பெறுகின்ற கிடைக்கின்ற சுதந்திரத்தை நாம் அடைந்திருப்போமாக இருந்தால், இந்த வருஷத்திலே நம்புங்கள், இந்த நாளிலே நம்புங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவின் ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆகவே நாங்கள் ஆரம்பத்திலே ஜெபித்ததை போல தேவ பிள்ளைகளே, குடும்பங்களிலே கர்த்தர் வனாந்தரத்தின் நிலையிலே வழிகளை உண்டு பண்ண வேண்டுமா? தேவன் உண்டு பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? இந்த வருஷத்திலே கர்த்தருடைய கிரியை பெற்றுக் கொள்ளும்படியாய் அந்த ரட்சிப்பின் தேவனை நெருங்கிக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. அதை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த வாக்குத்தத்தத்தின் காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் நிறைவேற்றும்படி, அதை பரிபூரணமாய் செய்யும்படி தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் அல்லவா? ஆகவே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதை செய்வார். ஆகவே விசுவாசத்தோடு இந்த நாளிலே கர்த்தரை நம்புங்கள், மகிழ்ச்சியோடு தேவனை எதிர்பாருங்கள், மகிழ்ச்சியோடு உங்கள் குடும்பங்களிலே இந்த நாளை தேவனுடைய மகிழ்ச்சியோடு நினைவு கூறுங்கள், கொண்டாடுங்கள். கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். அந்த தேவன் நம்மை நடத்துவார். உங்கள் குடும்பங்கள், உங்கள் தெரிந்தவர்கள் உங்களுடைய வாழ்வை பார்த்து கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லுகிற ஒரு மகிழ்ச்சியின் ஆரவாரத்தின் செய்தியை நீங்கள் அங்கே மற்றவர்கள் சொல்ல நீங்கள் கேட்பீர்கள் தேவப்பிள்ளை. கர்த்தர் உங்களை நடத்தட்டும். ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல புதிய ஆண்டுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு விடுதலையின் தேவனாய், கிருபையின் தேவனாய், ஆண்டவரே வாக்களித்த தேவன் வல்லமையின் காரியங்களை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிகள் உண்டாக்குவதாக ஆண்டவரே, ஆறுகள் நடுவிலே கர்த்தாவே அந்த தேவனுடைய கிரியையை காணும்படியாய் பிள்ளைகளை ஆறுகளின் நடுவிலே நடத்துவீராக. ஆண்டவரே, உண்டாக்குகிற தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்துக, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் சகோதரனே, சகோதரியே, மீண்டும் புதிய வருஷத்துக்கான புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளை நீங்கள் கூறுகின்ற வேளையிலே உங்களுக்காய் நாங்கள் ஜெபிப்பதுண்டு. ஆகவே வரப்போகிற நாட்களிலும் கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவாராக. எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால், அல்லது எங்களுடைய செய்திகளை அல்லது எங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், Facebook ஊடாக அல்லது YouTube ஊடாக நீங்கள் அவைகளை காண முடியும், பார்க்க முடியும். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதமாயிருங்கள். நிச்சயமாய் தேவன் நாம் ஒவ்வொருவரையும் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் கர்த்தர் பயன்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து இப்பொழுது விடைபெறுகிறேன்.